Welcome to A Day with an Artist with Kritika. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? Game on Malawati Mall இருக்கோம். இங்க வந்திருக்கோம். இங்க என்ன இன்டர்வியூ? நம்ம அந்த ஆர்டிஸ்ட இன்வைட் பண்ணி நம்மளும் அவங்களும் இந்த ஆக்டிவிட்டி நல்லா விளையாண்டு அவங்க உள் மனசுல இருக்கிற அந்த சைல்ட்னஸ் நம்ம வெளியே கொண்டு வந்து அவங்களோட ஜேர்னியை நம்ம வந்து பார்க்க போறோம் அண்ட் கேட்க போறோம். இது முழுக்க ஒரு ஃபன் இன்டர்வியூ செஷனா தான் இருக்க போகுது. இன்னைக்கு இந்த முதல் எபிசோட்ல யாரு நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம்? பசங்க 1 அண்ட் பசங்க 2ல ரீசெண்டா பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கௌதமாவும் கார்த்திகாவும் நடிச்ச நம்ம கேஷப் சூர்யா. வாங்க ரொம்ப பேசுவோம். இன்னைக்கு வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க போறோம். பட் இந்த இன்டர்வியூ வந்து வெறும் பேசுறது மட்டும் இல்லாம கேம் ஒன்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த கேம் ஒன் நம்ம விளையாண்டுகிட்டு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்து உங்க இன்டர்வியூ மத்தவங்க மாதிரி நம்மளும் சாப்பாடு நாக்களில உட்காந்துட்டு பேசுற மாதிரி அந்த இன்டர்வியூல நம்ம பண்ண போறது இல்ல. நோ உங்களோட இன்னர் சைல்ட வெளியாக்குற மாதிரி தான் இருக்கு போகுது இந்த கேம் ஃபுல்லா. சோ நேரத்தை கடக்காம வாங்க நம்ம உள்ள போவோம். சோ பேசிக்கலி நீங்க கேம் ஒன் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன மாதிரி பிளேஸ்னா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் தான். ஏகப்பட்ட சைல்ட் கேம்ஸ்லாம் இருக்கு. சைல்ட் கேம்ஸ் சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் மோர் டு கேம்ஸ்ல நம்ம எப்படி வேணா விளையாண்டுக்கலாம். அங்க போது சைல்ட் கேம்ஸ்னு சொன்னீங்க. நம்மளுக்கு வயசு தான் பெருசு மாடு மாதிரி. ஆனா மசோ சினிமா மசோக கொஞ்சம் ஓ ஓகே गाइस மறக்காம சப்பாத்தி கட்டிடுங்க. அது அங்க கட்டணுமா? சொந்த வீடு மாதிரி போற கூடாது. சொந்த வீடு மாதிரி சப்பாத்தி கட்டணும். அங்க பாருங்க. கேம் ஒன் வந்தீங்கன்னா மறக்காம சாக்ஸ் போடுங்க. எல்லாம் 7 வெள்ளி தண்ட செலவு தான் உங்களுக்கு. சரி வாங்க போடலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு ஆட போறோம். வெறும் 32 வெள்ளி தான் கட்டேன். இன்னைக்கு வீக் டேனால 32 வெள்ளி காலையில. சோ நீங்க வீக்கெண்ட் வந்தீங்கன்னா ஒரு 42 ரிங்கெட் வரும். பட் ஓதிட்டா இல்லையானே நம்ம விளையாண்டு முடிச்சுட்டு சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்கன்னா கரோக்கே செஷனு. நம்ம பாட்டு இப்ப பாடுனா யாரும் கேட்க மாட்டாங்க. ஓ ஆக்சுவலி கேம்ல அங்க இருக்கு. இது வந்து பிஎஸ் ஸ்டேஷன்ல பட் வெரி சிம்பிள் கேம்ஸ்ல அந்த ஃபயர் ஃபைட் வேர்க்காம விளையாடுற கேம். ஆனா நம்ம பெரிய கேம் போறோம். பெரிய ஸ்டாக்னாக வழுக்காதா. ஆக மொத்தம் எக்ஸ்ட்ரா ஒரு 28 வெள்ளி புடிங்கிட்டாங்க. ஏன்னா அந்த கிரிப் இருக்கணும். அந்த கிரிப் இருந்தாதான் விளையாட முடியுமா? நம்மளாம் யாரு தேடிட்டோம். சில கேம் தான் நம்ம புக் பண்ணோம். அப்புறம் புக் பண்ணிடுவோம். இப்ப என்ன இருக்கோ பூந்து விளையாடுவோம் பாருங்க. ப்ரோ சோ கேஷப் ப்ரோ நீங்க வந்து பேஷால ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க. எத்தனை வருஷமா? சரி நீங்க யாருன்னு சொல்லுங்க, உங்களோட மக்களுக்கு தெரியட்டும். என்னோட ரியல் நேம் வந்து கேஷப் சூர்யா. ரொம்ப பேர் பசங்க பார்த்துட்டு கார்த்தி கௌதம் அப்படின்ட்டு இருப்பாங்க. குப்பையை வந்து கரெக்டா போடுங்க. ஓகே இன்டர்வல் பிரேக் கார்த்தி கௌதம்னு சொல்றேன். சோ நான் வந்து ஏற்கனவே ஒரு அக்கா ஒரு 11 இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். ஓகே சோ இந்த சின்ன க்ரூ வேலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆக்டிங்க்கு தான் வந்தேன். பட் அப்படியே அங்க போய் அந்த ஹலத்துஜு இல்லாம கோல்ஸ் கரெக்டா இல்லாம அங்க ஓடிக்கிட்டு ஓகே கடைசியா கிடைச்ச ஒரு பிரசாதம் தான் பசங்க. சோ பேசிக்கலி நீங்க வந்து ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஓகே கேமராமேன் ப்ளீஸ் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஃபேசஸ். அவர் கை அப்படி திருப்பி வச்சு அப்படி நிக்கிறாரு. இவனோட என்னடா பண்ற? சோ 11 இயர்ஸ் உங்க ஜேர்னி வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு? 11 இயர்ஸ் ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு கரெக்ட் முறையான ஒரு ஜேர்னி தான். நிறைய இயர்ஸ் இன்கம் இல்லாம. ஓகே பட் மை பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நடுவுல இதுக்கடையில ரியல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. கோர்ஸ் மை லைஃப் பார்ட்னர். ஓகே அதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். ஆக்சுவலி உங்க லைஃப் பண்ண சொல்லும்போது வித்யா பசங்கள்ல அவங்க வந்து வித்யா. எஸ் ஆமா. ரியல் நேம் தேவகனி. ரியல் நேம் வந்து தேவகனி. யாருக்குமே எனக்கு சத்தியமா தெரியாது நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். செட்ல வந்து கோசி பண்ணிட்டு இருந்தேன். பாரு நல்ல ஜோடி, இவங்க பாய் ஃப்ரெண்ட் உண்மையான எப்படி நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே வேலையில வந்து நாங்க வேலையில கொஞ்சம் சீரியஸா இருப்போம். ஆனா நல்ல பேரு. சோ வித்யா கௌதம்னு பாக்குற அந்த ஒரு டீம் வந்து உண்மையுமே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். நம்ம ஒரே இடத்துல நிக்க வேணாம், நான் இப்படி போய்க்கிறேன். ஓகே சோ இங்க வந்து பாருங்க இந்த மாதிரி கேம்ஸா இருக்கு. வேணா நான் சொல்ல போறீங்க. சோ உங்களோட இந்த நடிப்பு வாழ்க்கையில வந்து பசங்க உங்களுக்கு எவ்வளவு மூளை வந்து மேலுக்கு முட்டிகள் டிராவல் ஆகிட்டு. உங்களோட சின்ன மைண்ட்ஸ் குழந்தை எல்லாம் விளையாட்டு நினைச்சு அந்த மாதிரி கேம்லாம் வரும். பசங்க வாழ்க்கைக்கு முன்னாடி பசங்க வாழ்க்கைக்கு அப்புறம். பசங்களுக்கு முன்னாடி அங்கிட்டு போய்கிட்டா குதிக்கிறது பாஞ்சு வருமா? கொடுத்தது நல்லதுதான். வழுக்காம இருக்கு. பசங்களுக்கு முன்னாடி என்ன யாருக்குமே தெரியாது. ஐயோ பசங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப க்ரூ வேலை எடிட்டிங்ஸ். ஓகே அப்புறம் எனக்கு கேமரா ரொம்ப ஆப்ரேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். டிஓபி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 1-2 படங்களுக்கு டிஓபி இருக்கேன். வெளியாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய இல்ல. ஓகே பட் நல்லா பேசக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப வருஷமா நான் ட்ரை பண்றது இந்த ஆக்டிங் தான். பசங்க முன்னாடியே நடிச்சிருக்கீங்க? பசங்க முன்னாடி நடிச்சிருக்கேன்.
முன்னாடி வந்துட்டு ஒரு கலைஞனின் டைரி யாரு உச்சமாய் ஆமா அவர்தான் அவர் நடிச்சிருப்பாரு சக்மா ப்ரொடக்ஷன் கீழே அதெல்லாம் வந்துட்டு வில்லனா ஒர்க் பண்ணிருந்தேன் துப்பாக்கு மாதிரி மொட்டெல்லாம் அடிச்சுட்டு இருப்பேன் அதெல்லாம் அடையாளம் தெரியாது பசங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மெயின் ரோலா கொடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு இருந்து பசங்க தான் 2 கௌதம் கார்த்தி இருந்தாலும் அதுல வித்தியாசம் காட்டினீங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அதுக்கு காரணமே டைரக்டர் தான் ஒரு ஆக்டரா டைரக்டர் சொல்றதை கேட்டு எழுதுனாக்கா அது கரெக்டா இருக்கும் எனக்கு டிபெண்ட் பண்ணிக்கிட்டு நான் இப்படிதான் இருப்பேன் இதை செய்ய மாட்டேன் இதுதான் பண்ணுவேன் இருந்தாக்கா கிடைக்காது வராது கண்டென்ட் ஓகே சும்மா சோ உங்களுக்கு கார்த்தி பிடிக்குமா கௌதம் பிடிக்கும் எனக்கு கார்த்தி தான் பிடிக்கும் கார்த்தி தான் பிடிக்கும் ஆனா வரும்போது காய்ஸ் யாரும் ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டு வந்துறாங்க இதுனா அது பை தத்த தப்பா சூருமாவும் பத்தி தப்பா காயமாவும் ஓகே கைஸ் சோ இது ஒன் ஆஃப் த கேம் ஒன்ல சோ கைஸ் அடுத்த பின்னாடி நம்ம இந்த கேம் நடப்போம் இந்த பந்துக்குள்ள பூந்து ஆளாளி கிடிச்சிக்கிறது பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்கணும் சோ நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண நினைக்கிறீங்க இப்போ என்ன ப்ராஜெக்ட் அதுல இருந்து இப்போ என்ன ப்ராஜெக்ட் சேரிங் கேளுங்க இப்போ என்ன ப்ராஜெக்ட்னா சேம் டைரக்டர் அதுல ஒரு ப்ராஜெக்ட் வருது ப்ராஜெக்ட் பேர் இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியாது நானும் சொல்ல மாட்டேன் நானும் அதுல இருக்கல எப்படி பசங்க என்ஜாய் பண்ணாங்களோ கண்டிப்பா பீப்புளுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும் முக்கியமா கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமா பிடிக்கும் சோ இதுல நீங்க என்னவா நடிக்கிறீங்க ஒரு சின்ன கிளிம்ஸ் அதே பசங்க கார்த்தி மரியா கௌதம் மரியா கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கிறது தான் அந்த கேரக்டரோட சேலஞ்ச் அந்த மாதிரி முன்னிக்கே சொல்லிட்டாக்க அந்த கேரக்டர் இதான் தெரிஞ்சு போயிடும் அதனால இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியாது அது ஹீரோவா வில்லனாங்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி மண்டே பிச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அது இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் நான் ரொம்ப நாளா நடிக்கணும்னு நினைச்ச ஒரு ஆக்டர் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட ஒரு ஆக்டர் அவர் கூட நடிக்கணும்னு சோ இன்னைக்கு அவர் கூட நடிச்சிருக்கேன் நானும் அதுல இருக்கேன் சொல்லிக்கிறேன் பெருமையா இருந்தாங்க நீங்க இருக்கீங்களா நான் இருக்கேன் அவட்ட அடி வாங்குற சீன்ல நான் இருப்பேன் நான் அந்த சீன்ல மீட் பண்ணவே இல்ல நம்ம அந்த கெஃபேல தான் மீட் பண்ணோம் சும்மா ஷூட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னு நினைச்சேன் காபி குடிக்க வந்துட்டு போனீங்கன்னு நினைச்சேன் அத நடிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது நடிச்சிருக்கேன் ஒரு 4 சீன்ல வருவேன் எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஜாமா அனுப்பும் பொழுது பபிள் ரேப் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்மளே பபிள் ரேப் இன்னைக்கு நம்மளே உள்ள சொல்லி விடுறோம் ஆக்கி பபிள் ரேப் பண்ணி என்ன பண்ண போறோம்னா நம்ம இதுக்குள்ள போறோம் இது வந்து நம்ம இடிச்சு விளையாட போறோம் நடுவுல பந்து இருக்கு மீன் பந்து விளையாட்டு மாதிரி விளையாண்டுக்கலாம்ல சொல்லி என்னமா இவ்வளவு நேரம் ஆகுது அலத்தி இதுக்கு நல்ல ஒரு ஃபிட்னஸ் வேணும் சோ இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னா இங்க பாருங்க நான் இங்க இருக்கேன் இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த பந்து நம்ம விளையாட போறோம் சோ இந்த கேம் பேர் வந்து பந்துக்குள் பந்து அதுக்குள்ள நாங்க என்னமோ சொல்றாரு பைக்குள்ள இருக்கறனால சரியா வளங்கல கிளியா செத்த வெளிய ஓ வா ப்ரோ ஓ கோல் ஆஃப்சைட் ப்ரோ ஒரு தொப்பல் தெரியுது எடுக்க கார்த்தில இருந்து கௌதமா மாறுனீங்களா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஃபீல் பண்ணீங்க எப்படி கார்த்திக்கும் கௌதமுக்கும் டிஃபரன்ஸ் காட்ட முடிச்சு இவ்வளவு மொத்தம் ஸ்கிரிப்ட் गाइस 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாங்க மனப்பாடம் பண்ணவே இல்ல படிச்சிட்டியான்னு போய் சொன்னேன் மீட்டிங் போயிட்டு கேரக்டர் வச்சு பீஸ் வச்சாங்க சொல்ற ஒரு ஆக்டரா நடிக்க பிடிக்கின்றோம் பட் கொடுத்த ஸ்கிரிப்ட படிக்கல இல்லைன்னா காஸ்டிங் போல அந்த மாதிரி நம்மளுடைய கடமைக்கு நம்ம தப்பா இருக்கும்னு அர்த்தம் ரியலைஸ் பண்ணேன் ஸ்கிரிப்ட படிச்சேன் டவுட் கேட்டேன் கிளியர் பண்ணேன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் டைரக்டர் கிட்ட நிறைய பொம்மையை வரைஞ்சி கார்த்தினா இப்படிதான் இருப்பான் அக்சசரி போட்டிருப்பான் சோ கம்பத்து பாருங்க லுக் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க உண்மையில அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அங்க உள்ள பசங்க பந்து விளையாடுற பசங்க எல்லாம் என்ன காஸ்டியூம்ல இருக்காங்கன்னு பார்த்து அதை வச்சு நான் காஸ்டியூம் செலக்ட் பண்ணி எடுத்தேன் மொத்தமா ஏறக்குரிய 30-40 காஸ்டியூம் கிட்ட அது பசங்க சீசன் 1 சீசன் 2க்கு கௌதம்னு ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்த ஆமா 60 காஸ்டியூம்க்கு வேற என்னன்னா எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால ஒரு அடிச்சு போங்க ரொம்ப வித்தியாசமா நான் எதுவும் பண்ணல பிராக்டிஸ் பண்ணேன் அவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா வரும் நாங்க அலங்காரம் பண்ணுவோம் என்னைய கொண்டு சொல்லாது அடிச்சு அப்படி ஆளு வந்துட்டாங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த கேம் ட்ரை பண்ணுங்க செம்ம ஒரு கேலரி பர்னிங் எக்ஸசைஸ்ல உங்க இன்டர்வியூல இருக்கட்டும் திருப்பி விடுங்க அது மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க ஒரு சாத்தை குச்ச ஜல்லி கூட சொல்லுங்க ஓகே அடுத்த கேம் போவாங்க வந்து கேஷ் என்ன பண்ண போறாங்கன்னா குதிச்சு ஒட்டிக்க போறாங்க பேசிக்கலி இட்ஸ் கோனா பி a Spider-Man இந்தியன் வெர்ஷன் நல்லா குதிச்சு ஒட்டிக்கணும் பச்சாக்குன்னு நீங்க என்ன பண்ணுங்க குதிச்சு இப்படி போய் ஒட்டிக்க கேம்னா அப்படிதான் இருக்கும்
அடிச்சு திருப்பி ப்ரோ இன்னைக்கு கேம் நாம் தான் ப்ரோ நம்ம பந்து மாரி ப்ரோ. ஓகே ஓகே ஓடிட்டா உங்க பிள்ளைங்க யாரை கூப்பிட்டீங்கன்னா 6 வயசு கீழ எனக்கு பாஸ் இல்ல நான் திருப்பி வாருமா. ஓகே ஓகே கமான் 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 நான் மாட்டி விடுறேன். சோ உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டீங்கன்னா இங்க விளையாடலாம் 6 வயசு. ஓகே எடுத்து போட்டிக்கலாம் அப்படி. நாங்க இதை எதை ப்ரூஃப் பண்ண விரும்புறோம்னாக்கா இது ஆக்சுவலி 6 வயசு பிள்ளைங்க கேம் தான். பெரிய ஆளால ஆடாதீங்க. இன்னொருத்தர் ஒட்டி பாத்தீங்க. இன்னொருத்தர் அவருக்கு முடியல அவர்னால ஒட்டி ஆகணும் இன்னைக்கு நானு. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நான் விளாண்டது நான் 6 வயசு பிள்ளைங்க ஹட்டையை போட்டது யாருக்கும் தெரியாதுல. நோ 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 உலகமே பார்க்க போகுது. இந்த இடத்துல பேரு ஸ்பாட் ஹாப் வித் கேஷப். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள நீங்க அப்படி பாருங்க ஏகப்பட்ட உள்ள இந்த ஆக்டிவிட்டி. சோ இது பேசிக்கலி நீங்க ஒரு இடத்துக்குள்ள பூந்து எக்ஸிட் இங்க பண்ணணும். நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க? நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணவே முடியாது. இந்தியால சொல்றாங்க நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மலேசியா நம்ம சில பேர் வந்து குறைச்சு இடம் போடுறாங்க. பிலீவ் ஆர் நாட் பசங்க நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் யூ மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் வந்துட்டு ஒன் டேக் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன். ஒன் டேக் டக்கு டக்கு டக்குன்னு இந்த சுசீலா ஆண்டி எல்லாம் இருக்காங்களா ஒவ்வொரு நாளும் 70 பக்கம் 70 pages ஆஃப் ஸ்கிரிப்ட் கொண்டு போட டப்பு டப்பு டப்புன்னு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. டேனிஷ் அண்ணா காலைல வந்து ஸ்கிரிப்ட் எப்படி பாப்பாரு இப்படி வைப்பாரு அவ்வளவுதான். அந்த சீன் போறது பாப்பாரு வைப்பாரு டயலாக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மலேசியால இந்த பசங்க சீரீஸ்ல ஒரு புது ரோல்ஸ் ஒரு 60 கேரக்டர்ஸ்ல நடிச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். அந்த வகையில நம்ம இண்டஸ்ட்ரி நல்ல தரஃபா தான் இருக்கு. பட் ஏன் நம்ம இந்தியா கம்பேர் பண்ணா இந்தியால அது ஒரு இண்டஸ்ட்ரி, அது ஒரு தனி இண்டஸ்ட்ரி. மலேசியன் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் சின்னது, நம்மள என்டர்டெயின் பண்றதுக்காக இருக்கிற ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான். எந்த நீங்க ஆளுங்க படம் பாக்குறதும் குறைவு, எல்லாரும் பிஸியா ஒர்க் பண்றாங்க. அந்த லீஜர் டைம் ரொம்ப குறைவு. ஏன்னா ஃபுல் டைம் ஆக்டர்ஸ் ரொம்ப குறைவு. 1-2 பேர் தான் நம்ம பிடிக்கும். அங்க ஒரு 30 படம் வருதுன்னா இங்க ஒரு படம் தான் வரும். ஆமா ஆமா ஆமா. பட் அந்த ஒரு படமே நல்ல குவாலிட்டியா தரமா தான் இருக்கு. சோ गाइस நம்ம வந்து சேலஞ்ச் வெர்ஷன்ல ஆட போறோம். இந்த வாட்ச் நம்ம போட்டுக்கணும், 2 பேர் போட்டுக்குவோம். சோ போட்டுட்டு அங்க பாருங்க டைமிங் தெரியுதுல, அந்த டைமிங்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் யாரு ஜெயிக்கிறான்னு. வெட்டு கிளியா இந்த செத்த எலியான்னு பாத்துக்க போறோம். பாட்டுல இருக்கு. ஓகே சோ எடிட்டிங்ல வேற பாட்டு போட்டுருங்க. ஓகே गाइस சோ இப்போ வந்து நாங்க 2 பேர் போட்டி போட போறோம். யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். முதல்ல நம்ம ஹீரோ ஆர்டிஸ்ட் அனுப்பிடுவோம். சரிங்களா? சோ ஸ்டார்ட். ஸ்கேனா நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேனா திங்க் சோ. ஆமா போங்க போங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க எதுல முதல்ல போணும் ப்ரோ? ரைனி ஐயோ டைம் அடிக்குது இங்க. அத்தி மறுபடியும் ஸ்கேன் பண்ணணுமா? அட பாவிங்களா, ஸ்கேனர் எங்கடா வச்சிருக்கீங்க? गाइस என்னையா இவ்வளவு நேரம் ஆகுது? நேத்து ஏறினாங்க இன்னும் ஏறிட்டு இருக்காங்க. பாட்டு பண்ணி அடிச்சு. புரியுது புரியுது. என்ன பண்றாரு பாப்போம். புரியுது. படியில நின்னு ஸ்கேன் பண்ணுவா என்ன தீபமயனே இங்க இங்கயா? நான் தட்டா this guy is cheating guys. அதுதான் நானும் சொன்னேன். சேலஞ்சிங்கா தான் இருக்கு. இங்க பாப்போமே எப்படி வேற எங்கேயாவது பட்டு நம்ம புத்திர பாக்கி நாங்களும் கல்யாணம் கூட பண்ணல கைஸ். மல்டியா வேண்டாம் ஜம்ப் பண்ணு போல. அழகா அப்படி கவட்டை விட்டு வர்றதுக்கு பல்ட்டி அடிங்க பல்ட்டி அடிங்க. கொட்டு வந்து எலும்புகள் போட அனுப்பிட போறோம் வீட்டுக்கு. அப்படி 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 பல்ட்டிங் அப்படிதான் இருக்கும். அதாவது படம் எடுக்கிற பிளான் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ற பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எனக்கு என்னுடைய ஆசையை வந்துட்டு I want to be a director. சூப்பர். ஓகே கொஞ்சம் எழுதியிருக்கேன். பட் அந்த டைரக்டர் ஆகுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சரி தைரியம் வந்து எப்படின்னாக்கா இன்னொருத்தரோட காசை வாங்கி ப்ரொடியூசரோட காசை வாங்கி அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி அந்த படம் டைட்டில் ஓடி காசு பார்க்கணும். ஒரு 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 பிசினஸாவும் இது நம்ம பார்த்தாலும் அட் சேம் டைம் அந்த பிசினஸ் ஒர்க் ஆகணும்னா அந்த படம் ஆளுங்களுக்கு பிடிக்கணும். ஒரு ஆர்ட்ஸாகவும் பார்த்தாகணும். ஸோ 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நான் ஏரியால ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த தைரியம் ஒன்றும் வரல. ஸோ டைரக்டரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த தனி தைரியம் இருக்கு. ஆமா ஆமா நம்மளுக்கு ரொம்ப குறைவு கொஞ்சம். ஓகே ஓகே ஆசை இருக்குல்ல? இருக்கு ஆசை இருக்கு. அந்த பயம் தடுக்குது. பாப்போம் இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலான்னு. ஓகே ஆல் தி பெஸ்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு. அண்ட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். கார்த்தியும் சூப்பரா இருந்துச்சு, கௌதமும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அமேசிங்கா இருந்துச்சு. லைக் இந்த கார்த்தி எந்த இடத்துலயும் வரல, கடைசியா வில்லனை கழுத்துல கத்திக்கும் போது வந்துச்சு. அந்த இடத்துல சோ இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் ஆக்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த இன்டர்வியூவோட மெயின் நோக்கமே ஆர்டிஸ்டா காட்டுறதுக்கு தான் நான் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். நாங்க ஒன்னா ஒரு பயணத்துக்கு போலான்னு இருக்கோம். இந்த பயணம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் வாங்க எங்க கூட சேர்ந்து போலாம். 1 2 3 ப்ரோ வாங்க ப்ரோ. வர்க்க மாட்டேங்குது
நான் செம்ம கட்டங்கிறதுனால வழுக்க மாட்டேது போல. சுமார் சரியில்லை, நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அவரு ஸ்லாக் நல்லா செலக்ட் போட்டு இருக்காரு. வாங்க 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 வாங்க, தட்டுங்க 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 தட்டுங்க. சோ 26 நிமிஷத்துல 26 நிமிஷம் ஆல்மோஸ்ட் அரை மணி நேரமா உள்ள என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டு இருந்திருக்கோம். பாதி ஸ்கிப் பண்ணி நல்லா இருந்துச்சு. பயங்கரம்னு சொன்னாக்கா உங்களோட பாடி மூவ்மெண்ட் நிறைய இருக்கு, உங்களோட மசில் பவர் இருக்கணும். அண்ட் யூ நீட் லாட் ஆஃப் பவர், மசில் இருக்கணும். அப்பதான் நீங்க நல்லா மனசாரலாம், இல்லைன்னா பாதியில தொங்கிடுவீங்க. சோ என்ன மாதிரி ஜிம்முக்கு போங்க. சார் வந்து ஃபுல்லா கிராஸ் பண்ணாரு. சோ பேசிக்கலி நான் தான் ஹோஸ்ட், என்ன பண்ணலாம். இத பார்த்து இல்ல மேல இருந்து இறங்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் டே வித் an artist கேஷப் சூர்யா ஃபிட் கிரிட்டிகாவோட இந்த ஷோ எபிசோட் 1 இதோட முடிய போகுது. சோ இன்னைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க இந்த இன்டர்வியூ நல்லா இருந்துச்சா? சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு கூட்டு போவீங்கன்னு நினைச்சேன், கேம் விளையாட கூட்டு வந்துட்டீங்க. நல்லா 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 வேர்த்து மூச்சு வாங்க நல்லா விளாண்டேன். அண்ட் கன்ஃபார்ம் எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா ஃபிட்னஸ் ரொம்ப குறவா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு யாருக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு இந்த மாதிரி சேலஞ்சிங் எக்ஸ்ட்ரீம் கேம் ஆயிடுச்சுன்றாங்க. பட் எக்ஸசைஸ் நம்ம டெய்லி ஃபிட்னஸ் லெவல் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தா ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய செய்யுங்க, நிறைய ஆர்டிஸ்ட கூப்பிடுங்க. திரும்பி திரும்பி கூப்பிடுங்க, கேம்ஸ் விளாண்டு போவோம் சும்மா வந்து. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கீங்க. Thank you so much. பேசிக்கலி அவர் மறந்துட்டாரு கொஞ்ச நேரத்துல, கேஷப்ன்ற ஒரு ஆளை மறந்து அவங்க கூப்பிட்டு அவருக்கு வாங்க ப்ரோ இதாடுங்க அதுலாடுங்க, இது புக் பண்ணிட்டீங்களா அது புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. ஏன்னா இந்த கேம் இந்த இன்டர்வியூட பர்பஸே ஆர்டிஸ்டா பார்க்கணும். அண்ட் அவங்களோட இன்னர் சைல்ட நம்ம வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சோம். அண்ட் அந்த அட்ரினலின் ரஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட கூப்பிட போறோம். வேற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்ய போறோம். உங்களுக்கு எந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்களை கூட்டிட்டு வர மறக்காம நான் ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் கிரிட்டிகா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you in another episode. Ciao.